அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிற பாடப்பகுதி இயல் 5 உரைநடை உலகம் புற கைவினை கிளைகள் அப்படிங்கிற பாடத்தை பார்த்துட்ருக்கோம். அதில் மிகவும் பழமையான கைவினை கிளைகளுள் ஒன்று மண்பாண்ட கலை. இப்போ மண்பாண்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மண்பாண்டம் என்பது களிமண் வகைகளை கொண்டு மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்தும் பொருள்களின் வகையாகும். மண்பாண்டம் அப்படின்னு இப்போ களிமண்ணை வச்சுட்டு அந்த களிமண்ணில் பல்வேறு வகையான பொருட்களை செய்வது. களிமண்ணில் என்னென்ன பொருள்கள் செய்யலாம்? சட்டியில் என்னென்ன செய்யலாம்? நாம் சாப்பாடு, குழம்பு எல்லா வகையான இதையும் செய்யலாம். இப்போ அப்புறம் அகல் விளக்கு, இதெல்லாம் ஒவ்வொரு வடிவம் மனிதன் தான் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருள்களின் வடிவத்தை எதில் முதல்ல அமைத்தான் அப்படின்னா மண்பாண்டங்களில். இப்போ மண்ணை நல்லா மண்ணை என்ன பண்ணும், நல்லா காய வச்சுட்டு அந்த மண்ணில் உள்ள கற்களை எல்லாம் எடுத்துட்டு அதனோடு மணல் சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி மண்ணை நல்லா பிணைஞ்சி அப்புறம் அந்த சக்கரத்தில் வைத்து என்னென்ன பொருள் வடிவம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருளை வடிவமைப்பார்கள். யார்? குயவர்கள். அதான் மண்பாண்டம் என்பது களிமண் வகைகளை கொண்டு மனிதர்கள் தங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்தும் பொருட்களின் வகை. இப்போ தன்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி பொருளை செய்கிறது தான் அந்த களிமண்ணை வைத்து அந்த பொருள் தான். என்ன பொருள் அப்படின்னு சொல்கிறோம்? மண்பாண்டம். இந்தியாவில் உள்ள பெங்களூரில் வேலை செய்யும் குயவர் ஒருவர் பாருங்கள் மண் செய்கிறாரு. இதில் சிறிய பொருளாக செய்கிறாங்க. இப்போ பெரிய பாத்திரம் நம்ம வேணும்னா மண்ணினுடைய அந்த அமைப்பை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வடிவத்தை கொஞ்சம் பெரியதாக வச்சுக்கணும். இப்போ அவர் சிறிய பாத்திரங்கள் செய்யும் பொழுது அந்த மண்ணினுடைய அந்த வடிவத்தையும் சிறிய அளவாக வைத்து அந்த மண்ணை நல்லா சக்கரம் வச்சு சுழல வச்சுட்டு அந்த மண்ணை தன்னுடைய வடிவத்துக்கு இருக்கிற மாதிரி வடிவமைக்கிறார் அந்த குயவர். அவர் செய்த அந்த பாத்திரங்கள்லாம் பாருங்கள் இங்கே வரிசையாக அடுக்கப்பட்டுள்ளன. சூளையிலிட்டு சுடப்படாத மண்பாண்டங்கள் உலர்வதற்காக வைக்கப்பட்டுள்ளன. இப்போ மண்பானை செஞ்சவொன்னே அப்படியே நம்ம சூளையில் வைக்க முடியாது. அந்த ஒரு நாள் நல்லா காய வச்சுட்டு அப்புறம் மறுபடியும் அந்த அடிப்பகுதியை நல்லா தட்டி அந்த வடிவம்லாம் கொண்டு மறுபடியும் வெயிலில் 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அப்படின்னு 1 வாரம் அது மாதிரி அந்த பாத்திரத்தை நல்லா காய வச்சுட்டு அதுக்கு மேலே செம்மண் வர்ணம் பூசி அப்புறம் சூளையில் இட்டு அந்த பாத்திரத்தை மெருகு ஏற்றி நாம் பயன்படுத்தக்கூடிய பொருள்களாக உருவாக்குவாங்க. யார் அப்படின்னா குயவர்கள். இந்த சோலையில் இட்டு சுடப்படாத மண்பாண்ட வகைகள்லாம் இங்கே வச்சுருக்காங்க. பானை பாருங்கள் செய்கிறாங்க. முன்ன சிறிய வகையாக இப்போ பெரிய பானை செய்யும்போது அந்த மண் பகுதியை கொஞ்சம் பெரியதாக அமைச்சிட்டு அந்த சக்கரத்தை நல்லா சுழல விடும்போது கையை வைத்து அவர்களுக்கு தேவையான வடிவத்தை உருவாக்குபவர்கள் யாருன்னா மண்பாண்டம் செய்வோர். அந்த மண்பாண்டம் செய்வோரை தான் என்னன்னு சொல்கிறாங்க? குயவர்கள். பானை பாருங்கள் செய்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள் மண்பாண்டம் பானையில் செய்கிறாங்க. மண்பாண்டம் செய்கிறாங்க. இப்போ மண்பாண்டம் என்பது பொதுவாக மண்ணால் செய்யப்படும் பொருள்களை குறிக்கும். மண்ணால் செய்யப்படும் பொருள்களை தான் குறிக்கும். எதுனா மண்பாண்டம். மிக பழங்காலத்திலேயே மண்பாண்டங்களை செய்யும் நுட்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. முதலில் தோன்றிய நம்முடைய இந்திய நாகரிகத்தில் மிகவும் பழமையான நாகரிகம் எதுனா சிந்து சமவெளி நாகரிகம். போன வகுப்பில் பார்த்தோம்லே அந்த சிந்து சமவெளி நாகரிக மக்களே மண்ணாலான பாத்திரங்களை பயன்படுத்தினர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். மண்ணாலான பாத்திரங்களை பயன்படுத்தினர். மண்பாண்டங்கள் செய்யும் நுட்பங்கள் கண்டறியப்படுகின்றன. மண்பாண்டங்கள் செய்வது உலகின் பல பகுதிகளில் மிகவும் பழமை வாய்ந்த தொழிலாக உலகத்தினுடைய பல பகுதியில் மிகவும் பழமை வாய்ந்த தொழிலாக இருந்து வருகிறது. இத்தொழில் தமிழில் குயத்தொழில் என்றும் மண்பாண்டம் செய்பவர்கள் குயவர் என்றும் அழைக்கப்பட்டனர். இப்போ மண்பாண்டம் செய்கிறவங்கள என்ன சொல்கிறாங்க? குயவர் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் குயவர் அப்படின்னு அழைக்கப்படுகின்றனர். அதான் நீர் தூர்வையாக்கப்பட்ட
தூர்வையாகப்பட்ட மண் சேர்த்து குழைக்கப்பட்ட களிமண்ணை வேண்டிய உருவத்தில் செய்து அதனை சோலையில் இட்டு உயர்ந்த வெப்பநிலைக்கு சூடாக்கி மண்பாண்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அந்த பச்சை மண்ணை நல்லா குழஞ்சி அதில் மணல் போட்டு நல்லா பிணைஞ்சி நம்ம மண் பாத்திரம் செஞ்சு அதை நல்லா காய வச்சு அதை செம்மண் பூசி அதை என்ன பண்ணுறோம், நம்ம சூளையில் இட்டு நல்லா வேக வைக்கும் பொழுது தான் மண் பாத்திரத்தில் நம்ம பயன்படுத்தும் பொழுதும் தண்ணி ஊற்றும் பொழுதும் அது ஊறாது. நல்லா வேகலை அப்படின்னா அந்த மண்பாண்டம் நம்ம வேலை செய்யும்போதே அந்த பாத்திரம்லாம் என்ன உடஞ்சிடும். அதனால் அதிக வெப்பநிலைக்கு மண்பாண்டங்களை சூடாக்கி மண்பாண்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. இவ்வாறு சூடாக்குவதன் மூலம் களிமண் இறுகுதல், பலம் கூடுதல், வடிவம் உறுதியாதல் போன்ற நிரந்தரமான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மண்பாண்டங்கள் செய்வதற்கு பயன்படும் களிமண் இடத்துக்கு இடம் வேறுபாடாக அமைவதால் ஒவ்வொரு இடத்துக்கும் வேறு மாதிரி இருக்கும். அவ்விடங்களில் செய்யப்படும் மண்பாண்டங்களும் தனித்துவமான இயல்புகளை கொண்டவையாக அமைகின்றன. இப்போ வட மாநிலங்களில் அந்த மண்பாண்டம் வேறு மாதிரி இருக்கும். நம்ம தென் மாநிலங்களில் மண்பாண்டம் அது காரணம் என்னென்னா ஒவ்வொரு பகுதியிலும் அந்த மண்ணின் தன்மைக்கேற்ப அந்த பாத்திரங்களின் வடிவமும் அமைப்பும் இருக்கின்றன. சில குறிப்பிட்ட தேவைகளுக்காக களிமண்ணோடு வேறு சில களிமண்ணையும் சேர்ப்பது உண்டு. என்ன மாணவர்களே, இப்போ மண்பாண்டம் பற்றிய செய்திகள் நன்றாக புரிந்ததா மாணவர்களே? மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.